Disclaimer, this video is especially for the people who are going to attend the interview. Yes. ஏன்னா இந்த வீடியோவில் I'm going to say which are the very important terminologies that can be used during the interview or asked during the interview. உங்கள்கிட்ட கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு இதுக்கு என்னன்னு தெரியுமா, இது இந்த டெர்மினாலஜி சொல்லி இது என்னென்னா தெரியுமான்னு உங்களுக்கு கேட்கலாம். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இல்லை நீங்களே வந்து பேசும்போது யூ ஷுட் யூஸ் ஆல் திஸ் டெர்மினாலஜிஸ் which will add value to your problem. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் because I'm going to segment the basic things. நான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருவேன். அது டெக்னிக்கலாக எது நீங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அந்த பார்ட்டையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ fully, you will get to know all the things that you need to use during the interview. Let's get to the video. Number one is UCD. UCD is a user centered design. மேலே இருக்குது இதுக்கு தனியாக தெரியணும்னா there is a difference. இன்னொன்று இருக்குது HCDன்னு, that is human centered design. இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. UCDன்றது யூசரை சென்டரில் வச்சு அந்த ப்ராசஸ் இப்போ டிசைன் ப்ராசஸ் இருக்குன்னா யூசரை நடுவில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு பேர் யூசர் சென்டர் டிசைன். இது எப்போலாம் பண்ணுவாங்கன்னா மேபி ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க யூசர் டெஸ்டிங் நடுவிலே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்ரஸ்க்கு வந்து யூசரை இன்வால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போவுமே, பிகாஸ் தே நீட் டு நோ வெதர் யூசர் இஸ் ஆக்சுவலி திஸ் வாட் இஸ் நீடட் பை த யூசர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் சென்டர் டிசைன். டிஃபரன்ஸ்ன்னு சொன்னது என்னன்னா யூசர் இஸ் லைக் யூசர் சென்டர் டிசைன் வரப்போ யூசர் கேன் பி எனி ஒன், இட் டசன்ட் நீட் டு பி a human. இட் கேன் பி அனிமல், இட் கேன் பி பெட். ஒரு ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாம். ஃபிஷ் வந்து நம்ம அந்த மோட்டர் வைப்போம்ல ஒரு அந்த ஃபிஷ் டேங்க்ல, அது வந்து ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்பெஷலி இட் டசன்ட் நீட் டு பி விஷுவலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே யூஐயாக தான் இருக்கணும், விஷுவல் யூஐயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி எனி டிசைன். It's the product design தான் எல்லாமே. அதனால all users cannot be humans, but all humans can be a user. So human centered designன்றதுல கண்டிப்பாக ஹியூமனை மட்டும் டார்கெட் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய ஒன்று. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ராக்ஷன் டிசைன். ஓகே, IXD, அது வந்து IXDன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்ஷன் டிசைன்னா என்ன? ஆல்ரெடி நம்ம UX டிசைன் பற்றி படிச்சிருக்கோம், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பற்றி படிச்சிருக்கோம். தட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். வாட் இஸ் இன்ட்ராக்ஷன் டிசைன்? இது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து மேபி தப்பாக நினச்சிக்கூடாது, இட்ஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் யூஐ மாதிரி தான் இது ஒன்று. நோ, இட் இஸ் நாட். யூஐ இஸ் அ விஷுவல் வே. இன்ட்ராக்ஷன் டிசைன் என்ன, ஹவு த யூசர் இன்ட்ராக்ட்ஸ் வித் த விஷுவல் டிசைன் அப்படின்றது தான். ஸோ எப்படி நான் அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஹவு மச் டைம் ஐம் வெயிட்டிங், அண்ட் அந்த வெயிட்டிங் டைமில் வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ. அண்ட் இட் கேன் பி a loading screen, it can be any other games மாதிரி எதாவது கொடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைனர் who have designed that. But what is the interaction timeல what you are going to give and how you are going to interact with me, அந்த மாதிரி இருக்கிறது. யூசர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் இன்ட்ராக்ஷன் டிசைன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். இது வந்து இட் நாட் ஒன்லி ஃபார் த வெப் டிசைனுக்கு மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கனாலே இது அதாவது டெவலப்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் வந்து இது வந்து ரெஸ்பான்சிவான வெப்சைட்டாக இல்லையா, ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டெவலப் பண்ணி ஆகணும். அப்படின்னா உங்களோட டிசைன் வந்து டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ லெட்ஸே நீங்கள் வெப்சைட்க்கு மொபைலுக்கு எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணியிருப்பீங்க தனித்தனியாக, பட் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து வெறும் மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் டேக் டைம். யூ கேன் ஆல்சோ யூஸ் இன் வெப்சைட்ஸ். ஒரு சிலது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்காது. அது என்ன ஆகும்னா அவங்க லான்ச் பண்ணாத வெப்சைட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மாதிரி அலைன்மெண்ட்டே ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவ் ஆகிறதுனால அலைன்மெண்ட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தனியாக நீங்கள் எஃபர்ட் போட்டு டிசைன் பண்ணலன்னா அந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். இல்லைனா ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் டிசைனில் காட்ட போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் accessibility. Accessibility is nothing again, எல்லாருக்கும் எல்லாமே யூஸ் பண்ண முடியணும். இட் ஷுட் பி காமன் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் இந்த accessibilityயோட மீனிங். சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இப்போ ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து மல்டிலிங்குவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேர் வி கேன் கன்வெர்ட் த லாங்குவேஜ் இன்டு தமிழ், நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸில் பேங்கிங் ஆப்ஸ்லாம் இருக்கணுன்றது இட்ஸ் அ மேண்டேட்டரி திங். accessibility இஷ்யூஸ் வரக்கூடாது. ஏன்னா தட் வில் பி நாட் நிறைய பேர் அந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசருக்கு புரியணும், படிக்க தெரியாதவங்களுக்கு படிக்க முடியணும். அதனால அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் கொடுக்குறது ஒரு ஆப்ஷன். அண்ட் இதை தவிர்த்து வேறு யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் வரும்னா பர்சனல் who are having the disability issues. ஸோ டிசபிலிட்டின்றது இட் கேன் பி டெஃப், டம், இட் கேன் கண்ணு தெரியாமல் இருக்கலாம், கை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து வாய்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், வாய்ஸ் கெஸ்டர்ஸ் வரணும். ஸோ இதெல்லாம் வச்சு people will be able to interact with your design. And the next one is MVP. MVPன்றது இட்ஸ் a minimum viable product. ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறப்போ பெருசாக எதுவும் லான்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங் அண்ட் தென் தென் இம்ப்ரூவ் ஒன் பை ஒன். ஸோ அந்த ஒன்னாக போகிறது தான் MVP1, MVP2, MVP3ன்னு லான்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரியாரிட்டியான ஒரு ஃபீச்சராக இருக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறப்போ chat ஃபீச்சர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. தென் ஒன்லி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறது, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் வீடியோ காலிங், குரூப் வீடியோ காலிங், அது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போனாங்க. ஸோ இட்ஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் பீன் இம்ப்ரூவ்ட். அண்ட் இது வந்து ப்ராப்பராக எம்பிபிஸை செட் பண்ணிட்டே போனால் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து லான்ச் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் இட். These are the basic things that you need to know. Second segment is theoretically நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங், டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு காட்டணும். அதுக்காக தான் நம்பர் 1 is ஃபிட் லா. ஃபிட்ஸ் லா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஐ திங்க் 21 23 லாஸ் வரைக்கும் யூஎக்ஸ் ஹோம் பேஜில் வந்துருச்சு, யூஎக்ஸ் லாஸ் ஹோம் பேஜில். ஸோ நீங்கள் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் இந்த லா கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஒன். I'll tell you what it is. The time taken by the user to point a target is based on a target size and distance. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து கீழே ஒரு பட்டன் இருக்குது, மேலே ஒரு சின்ன ஐக்கன் இருக்குது. இப்போ என் கண்ணு டக்குன்னு எதை பார்க்கும், கீழே உள்ள பெரிய பட்டன் தான் தெரியும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் தான் அந்த சின்ன பட்டனை பார்ப்பேன், சின்ன ஐக்கனை வந்து பார்ப்பேன். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த டார்கெட் எவ்வளோ பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கோ அது என் கண்ணை டக்குன்னு ரீச் பண்ணிடும். ஸோ தட்ஸ் த திங். இதுவே இட் இஸ் ஃபர்தர் அவே ஆர் ஸ்மாலராக இருந்ததுன்னா இட் வில் டேக் லாங்கர் டைம் ஃபார் மீ டு ரீச் ஆர் இன்ட்ராக்ட் வித் தட் design. இதுக்கு பேர் தான் ஃபிட்ஸ் லா. டோன்ட் ஃபர்கெட் திஸ். இப்போ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெல்சன்ஸ் 10 யூசபிலிட்டி ஹியூரிஸ்டிக். ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் தனியாக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். யூ கேன் லுக் ஆன் டு 10 ரூல்ஸ். அதில் 10 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் லுக் இன் டு தட் வீடியோ. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் அட்டாமிக் டிசைன் மெத்தடாலஜி. இட் இஸ் நத்திங் பட் டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டமோட மேஜர் கான்செப்டே இந்த அட்டாமிக் டிசைன் மெத்தடாலஜி தான். இது எதுக்காக, இது என்னது அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஆட்டம்ஸ் வந்து இருக்கிறதுலே சின்னது. ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை கம்பைன் பண்ணால் ஆட்டம்ஸ் வரும். ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணால் நிறைய ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணால் மாலிக்யூல்ஸ் வரும். மாலிக்யூல்ஸை கம்பைன் பண்ணால் காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து இங்கே பேசிக் திங்ஸ் தட் வி ஆர் இதெல்லாம் ஒரு பேஸாக வச்சு வி ஹேவ் கிரியேட்டட் டிசைன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஆட்டம்ஸ்ன்னு எதை சொல்லுவாங்கன்னா, சின்ன சின்ன ஐக்கன்ஸோ இந்த லைன்ஸ் ஷேப்ஸ் அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிற எல்லாமே வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். மாலிகல்ஸ் வந்து இதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு பட்டன், இப்போ ஷேப்பையும் ஒரு டெக்ஸ்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு பட்டன் வரும், ரெக்டாங்கிளையும் ஒரு பட்டனையும். ஸோ ஒரு டெக்ஸ்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு பட்டன் வரும். ஸோ தோஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் மாலிகல்ஸ். இந்த பட்டன்ஸ், இந்த ஐக்கன்ஸ், இந்த டெக்ஸ்ட், அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்குள்ளே போட்டோம், இல்லை சின்னதாக ஒரு கார்டு மாதிரி கிரியேட் பண்ணோம்னா தோஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ், மாலிகல்ஸ், ஆட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு சேர்ந்து பண்ணும்போது யூ கேன் பி ஏபிள் டு கிரியேட் த டெம்ப்ளேட். அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸை வந்து நிறைய கிரியேட் பண்ணி ஒரே பேஜ்குள்ளே போட்டு வைக்கும்போது தோஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் பேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது when it comes to atomic design methodology which is used in the design system nowadays. இப்போ டெக்னிக்கலாக பேசிக் படிச்சிட்டோம், டெக்னிக்கல் முடிச்சிட்டோம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று வந்து மேபி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் டிசைனராக. தட் இஸ் 3 click ரூல். 3 click ரூல்னால் ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் இட் கேன் பி an app, it can be anything. அதை வந்து ஃபைனல் பண்ணுறது ஒரு 3 clickலேயே முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட்டை கார்ட்லேயோ இல்லை பை ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். அது என்ன பேமெண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணுது. அங்கே போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இட் வில் டேக் மீ டு த கார்டை ஏதோ ஒன்று இது பண்ணி ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல 3 கிளிக்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே வந்து பீப்புள் மைட் திங்க் என்னது இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அந்த வெப்சைட்டை அபேண்டன் பண்ணிட்டு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஃபில்டர் பண்ணுறது, சார்ட் பண்ணுறது, யூசரே திரும்ப பின்னாடி வந்து பிடிக்கல அது பிடிக்கலன்னு பார்த்துட்டே இருக்கிறது, கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் அவங்க விருப்பம். இஃப் தே ஹேவ் த டைம் தே கேன் டூ தட். அவங்க எவ்வளோ நேரம் வேணால் அப்ளிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணலாம், எத்தனை கிளிக்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். பட் அஸ் அ டிசைனர் யூ ஹேவ் டு கிவ் மேக்ஸிமம் 3 clicks in a website to reach the end of the product. And the next one is 80-20 rule. 80-20 ரூல்ன்றது 20% எஃபர்ட் போட்டு எது 80% ரிசல்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரியான சொல்யூஷனை தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். 80% எஃபர்ட் போட்டு 20% ரிசல்ட் தான் கொடுக்க போதுன்னா there's no need to launch that design. அந்த டிசைன் தேவையில்லை நமக்கு. அது வந்து நிறைய ஃபினான்ஸ், எக்கனாமிக்லாம் நிறைய எஃபெக்ட் பண்ணும், டைம் கன்சியூமிங், மேன் பவரும் கன்சியூம் பண்ணும். ஸோ டோன்ட் நோ தட். 20% டைம் கன்சியூம் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா ப்ளீஸ் that is 80-20 ரூல். இதை வந்து பேரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனும் நம்ம மைண்ட் வந்து வரும். எது 80 எது 20 நமக்கு தெரியாது. ஸோ நிறைய ஆல்டர்னேட்ஸ் யோசிக்க எது இன்னும் இதை விட சிம்பிளாக என்ன கொடுக்க முடியும்னு பார்த்து finally find out which is that 20 which is 18. And the next one is 5 second test. 5 second testனா ஒரு யூசர் 5 செகண்டுக்கு மேலே ஒரு டிசைனில் அவங்களுக்கு எது ப்ரியாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியலாம், தென் your design is out. நம்ம வந்து தப்பாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா we have to give them the visual clarity about what is important in that page. அது நம்மளோட பொறுப்பு தான். அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லைன்றது அவங்க பிரச்சனை கிடையாது. ஸோ we have to make them find out which is important in that page. 5 செகண்ட் மேலே எடுத்தாங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு
change the design. So உங்ககிட்ட in case interviews வந்து கேட்டாங்கன்னா which tricks you will use for a user testing அந்த மாதிரி கேட்டாங்கன்னா you can say 5 second test. And then கலருக்கு வந்து we have one more rule, that is 60-30-10. இப்போ இந்த கலர் ஸ்கீம்ஸில் யூஸ் பண்ணோம்னா கலரோட இந்த கலர் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் கலருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 60%, 30%, 10%. இந்த லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா your design will be awesome. Yeah, that's all. இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. I have given you 3 stages of learnings. பேசிக்ஸ் ஒன்று, டெக்னிக்கலாக ஒன்று, அண்ட் தென் ஹையர் எண்டில் வாட் யூ நீட் டு லேர்ன். இதெல்லாம் வந்து பேசிக் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் கூட சொல்லியிருக்கேன். இந்த டெர்மினாலஜிஸை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க before you go to an interview. Thank you so much for watching. All the best for all the interviews that you're going to attend. And we'll meet you all in the next video. Till then, bye-bye.